Hi viewers, welcome to அறிவியல் CID. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா how to handle dead patient. அதாவது இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஸோ அந்த இடத்துல மரித்து போன அந்த பேஷண்ட்ஸ் உடைய சடலம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்கிற சில சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து அண்ணா நகர்ல ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய ரிலீஜியன் முறைப்படி அதை அடக்கம் செய்யணும்னு பார்த்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, நிறைய கலவரம்லாம் நடந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெட் பாடியில இருந்து இன்ஃபெக்டட் பாக்டீரியாஸ் வந்து இந்த காத்துல ஸ்ப்ரெட் ஆகி மற்றவங்களுக்கும் பரவும் அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் வந்து மக்கள் அதை பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் நம்மளுடைய சுகாதாரத்துறை என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஸோ அவர் மரித்துடுறாங்க, செத்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த பாடியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்எல், அதாவது பிஎஸ்எல்னு சொல்லுவாங்க, பயோ சேஃப்டி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 to 4 நிறைய இருக்கு லெவல்ஸ். என்னன்னா நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை நார்மலாக உடம்பு சரியில்லாமல் செத்து போனாலோ ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக் லெவல் பிஎஸ்எல் 1 பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் வந்து நார்மலான பேக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்எல் 2 ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கு ஒவ்வொரு பேக்லையும். ஸோ அந்த ஒவ்வொரு பேக்லையும் ஒவ்வொரு சேஃப்டி லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த சேஃப்டி லெவல் வந்து அந்தந்த என்ன காரணத்தினால மறிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடிஸை கேரி பண்றதுக்கு அந்த பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ WHO அண்ட் எய்ம்ஸ், இந்தியாவுடைய சுகாதாரத்துறை, இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிஎஸ்எல் லெவல் பிஎஸ்எல் 3 அப்படின்ற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எல் 3 அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக யூஸ் பண்ற அந்த பேக்ஸ் என்னன்னா, உள்ள வந்து லீக்கேஜ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்டி லீக்கேஜ்னு சொல்லுவாங்க, லீக் ஆகாது. ஒருவேளை அதுல சடலத்துல இருந்து பிளட் லீக் ஆனா அந்த பிளட் வந்து அந்த பேகுக்கு வெளியில வராது. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் மரிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற சுகாதாரத்துறையில வேலை செய்யறவங்க இல்ல டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த பாடிக்கு கிட்ட வந்து அனாவசியமா போகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாடியில இருந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து காத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ முகத்துல மாஸ்க் போடணும், கையில கிளவுஸ் யூஸ் பண்ணணும், கிளாஸ் ஐ கேருக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடியை கவர் பண்றதுக்கான அந்த சேஃப்டி ஷூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட், அந்த மரித்து போன இறந்து போன அந்த பேஷண்ட் டெட் பாடியோடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, ஒய்ஃப் யாரா இருக்கட்டும், அவங்க வந்து கிட்ட போயிட்டு ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சடங்காச்சாரத்தின்படி நான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையின்படி குளிப்பாட்டுறது அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அந்த பேக்ல பிஎஸ்எல் லெவல் 3ல சொல்லப்பட்ட அந்த பேக் யூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ரீமேட்டட் பண்ணணும். அதாவது என்னன்னா எரிச்சிடணும். ஏன் அப்படின்னா எரிக்கும் போது அந்த பேக்கோடு சேர்த்து எரிக்கணும். இவங்க அதாவது இந்த சேஃப்டி லெவல் ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சுகாதாரத்துறையில ஒர்க் பண்ணவங்க, அவங்களும் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிட் எல்லாத்தையுமே வந்து அந்த தகனத்தோடு சேர்த்து எரிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். அது மட்டும் இல்லாம சில நேரத்துல கிறிஸ்துவ முறைப்படி அவங்க ரிலீஜியன் படி நாங்க புதைப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்காக மட்டும்தான் அதை புதைக்க விடணும். அதுவும் இல்லாம புதைக்கிற இடத்துல ரிலேட்டிவ்ஸ் யாருமே பக்கத்துல இருக்கக்கூடாது. ஸோ தூரமா தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு காரணம் புதைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னா, ரிலீஜியன் முறைப்படி இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து எரிக்கணும்னு சொல்லி WHO அண்ட் எய்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ நம்ம அந்த இன்ஃபெக்டட் பாடியில இருந்து நமக்கு லங்ஸ் வந்து, அதாவது பயாப்சி பண்ணுவாங்க. என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உள்ள இருக்கிற லங்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உள்ள இருக்கிற எந்த பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி WHO சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாடி பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து நிச்சயமா ஸ்ப்ரெட் ஆகும். 100% அது வந்து இந்த ஏர்ல வந்து மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை, ஷியோரா வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து
அந்த இடத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க வந்து அவங்க ஒருவேளை கம்பல்சரி பண்ணியே ஆகணுன்ற பட்சத்துல ஸோ அதுக்கான சேஃப்டி கிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து தரோவா கிளீன் பண்ணணும். ஸோ சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி அந்த ரூமே ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா பாடியை வந்து புதைக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி எரிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த பாடியை எடுக்க விடாமல் வந்து பொதுமக்கள் பண்ணுறது தான் தப்பு. ஸோ அது எடுக்க விடாமல் எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ரெண்டுத்துல ஏதாவது பண்ணணும். ஒன்று எரிச்சாகணும், இல்லைன்னா புதைச்சாகணும். அது செஞ்சு முடிச்சாதான் அந்த பாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதில் அந்த டீகேடு இன்ஃபெக்டல் பாக்டீரியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த டெட் பாடிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.